வெல்கம் டு சண்முகம் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு 8th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸ்ல லெசன் 3 and 4 பார்ப்போம். நாளைக்கு 5 and 6 லெசன் பார்க்கலாம். புக் பேக் கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகுலரிசம் மீன்ஸ் சமய சார்பின்மை என்பது அரசு அனைத்து சமயத்திற்கும் எதிரானது. அரசு ஒரே ஒரு சமயத்தை மட்டும் ஏற்றுக்கொள்கிறது. எந்த சமயத்தை சார்ந்த குடிமகனும் சகிப்புத்தன்மையுடனும் அமைதியாக இணக்கமாக வாழ்தல் இவற்றில் எதுவும் இல்லை. ஆன்சர், எந்த சமயத்தை சார்ந்த குடிமகனும் சகிப்புத்தன்மையுடன் அமைதியாக இணக்கமாக வாழ்தல், அதுதான் சமய சார்பின்மை, செகுலரிசம் அப்படின்னு சொல்றோம். செகண்ட் கொஸ்டின், இந்தியா ஒரு டேஷ் கொண்ட நாடாகும். இந்தியா இஸ் a land of. ஆன்சர், both A and B. பல்வேறு சமய நம்பிக்கை மற்றும் பல்வேறு பண்பாட்டு நம்பிக்கை இதெல்லாமே கொண்ட நாடுதான் இந்தியா. இந்திய அரசியலமைப்பின் முகவுரை திருத்தப்பட்ட ஆண்டு. The preamble of constitution was amended in dash. ஆன்சர், 1976. 42வது திருத்தச் சட்டம் 1976 மூலம் முகப்புரை திருத்தியிருப்பாங்க. பின்வருவனவற்றுள் எது இந்தியாவை சமய சார்பற்ற நாடாக விவரிக்கிறது? Which one of the following describes India as a secular state? ஆன்சர், முகப்புரை. அரசியலமைப்பின் முகப்புரை தான் செகுலரிசம் அப்படின்னு இந்தியாவை சொல்லுது. சமய சுதந்திர உரிமை எதனுடன் தொடர்புடையது? ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் இஸ் ரிலேட்டட் டு. ஆன்சர், அடிப்படை உரிமைகள். பார்ட் 3ல ஆர்டிகல் 25 இருந்து 28 வரைக்கும் மத சுதந்திர உரிமை பற்றி தான் சொல்லுது. அரசியலமைப்பின் பிரிவு 28 எந்த வகையான கல்வியை அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் தடை செய்துள்ளது? அக்கார்டிங் டு ஆர்டிகல் 28, which type of education is restricted in state aided educational institutions? ஆன்சர், சமய போதனைகள். எந்த ஒரு கல்வி நிறுவனங்களிலும், அதாவது அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள்ல சமய போதனைகள் செய்ய தடை செய்திருக்காங்க. ஒரு நாடு சமய சார்பற்ற நாடாக எப்போது கருதப்படும்? The country will be considered as a secular country if it. ஆன்சர், அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் சமய போதனைகளை தடை செய்தல். அதாவது ஒரு குறிப்பிட்ட சமயத்திற்கு மட்டும் முக்கியத்துவம் அளித்தால் அது சமய சார்பற்ற நாடாகாது. ஒரு குறிப்பிட்ட சமயத்திற்கு முக்கியத்துவம் அளிக்காமல் இருக்கிறதும் சமய சார்பற்ற நாடு கிடையாது. எந்த சமய நம்பிக்கையும் பரப்பருக்கு தடை விதிக்கிறது, அதுவும் ஒரு சமய சார்பற்ற நாடா இருக்க முடியாது. சோ இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. அதனால ஆப்ஷன் பி. சமயம் நமக்கு டேஷ் போதிக்கவில்லை. ரிலீஜியன் does not teach us animosity. பகைமையை, சமயம் அப்படிங்கிறது மதம் நமக்கு பகைமையை போதிக்கவில்லை. சமய சார்பின்மை ஜனநாயகத்தின் ஒரு பகுதி, அது டேஷ் அளிக்கிறது. Secularism is a part of democracy which grants equal rights to people. மக்களுக்கு சம உரிமையை சமய சார்பின்மை வழங்குகிறது. டேஷ் என்பது கடவுள் மற்றும் கடவுள்கள் மீது நம்பிக்கையற்று இருப்பது. Dash is a lack of belief in God and gods. ஆன்சர், நாத்திகம், atheism. நமது அரசியலமைப்பின் அடிப்படை நோக்கம் டேஷ் மற்றும் டேஷ் ஊக்குவிப்பதாகும். The basic aim of our constitution is to promote dash and dash. ஆன்சர், தேசத்தின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு இது ஊக்குவிக்கிறதா அரசியலமைப்போட அடிப்படை நோக்கம். பிரிவு 15 சமயம், சாதி, பாலினம் அல்லது பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் டேஷ் காட்டுவதை தடை செய்கிறது. ஆர்டிகல் 15 prohibits dash on the grounds of religion, caste, sex or place of the birth. ஆன்சர், discrimination. ரைட் டு ஈக்குவாலிட்டியில் ஆர்டிகல் 15 சமயம், சாதி, பாலினம் அல்லது பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபாடு காட்டுவதை தடை செய்கிறது. மேட்ச் பொறுத்துக. ஆன்சர், நாத்திகம் அப்படின்னா கடவுள் மீது நம்பிக்கையற்று இருப்பது நாத்திகம். 4வது குழந்தைகள். குழந்தைகள் வருங்கால குடிமக்கள். தீன் இலாஹி தெய்வீக நம்பிக்கை, அக்பரோட தெய்வீக நம்பிக்கை. அரசியலமைப்பு 1950ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வந்தது. ஹோல்யோக் செகுலரிசம் என்ற பதத்தை உருவாக்கியவர் ராஜாராம் மோகன் ராய், ஒரு சமூக சீர்திருத்தவாதி. ஸோ 3, 4, 5, 6, 1, 2 இதுதான் கரெக்ட் மேட்ச். நெக்ஸ்ட், சரியா தவறா? இந்திய நாட்டிற்கென ஒரு சமயம் உள்ளது. தேர் இஸ் a state religion in India. ஃபர்ஸ்ட் ஃபால்ஸ். ஏன்னா இந்தியா ஒரு சமய சார்பற்ற நாடு. இந்தியாவுக்குன்னு ஒரு சமயம் கிடையாது. சமய சார்பின்மை என்ற சொல் கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டுள்ளது. செகண்டும் ஃபால்ஸ். ஏன்னா சமய சார்பின்மை செகுலரிசம் அப்படிங்கிற வார்த்தை லத்தீன் வேர்ட்ல இருந்து வந்தது. முகலாய பேரரசர் அக்பர் சமய சகிப்புத்தன்மை கொள்கையை பின்பற்றினார். தேர்ட் ட்ரூ. சமண சமயம் சீனாவில் தோன்றியது. ஃபோர்த் ஃபால்ஸ். சமண சமயம் இந்தியாவில் தோன்றியது. இந்திய அரசாங்கம் அனைத்து சமய விழாக்களுக்கும் விடுமுறை அளிக்கிறது. ஃபிஃப்த்தும் ட்ரூ. சரியான கூற்றை தேர்ந்தெடு. இந்தியா போன்ற சமய பன்முகத்தன்மை கொண்ட சமூகத்திற்கு சமய சார்பின்மை விலைமதிப்பற்ற ஒன்றாகும். சமய சார்பற்ற என்ற சொல்லானது 1950ஆம் ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நமது அரசியலமைப்பில் குறிப்பிடப்படவில்லை. அரசியலமைப்பு பிரிவு 26 ஒரு குறிப்பிட்ட சமயத்திற்காக வரி செலுத்துவதற்கு ஊக்கமளிக்கிறது. அக்பரின் கல்லறை ஆக்ராவிற்கு அருகிலுள்ள சிக்கந்திராவில் உள்ளது. ஆன்சர் 1, 2, 4 இது மட்டும்தான் கரெக்ட். 3வது வரி செலுத்துவதற்கு ஊக்கம் அளிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரிவு 26 எந்த சமயத்தாரும் வரி செலுத்துவதை ப்ரமோட் பண்ணல. ஒரு வெளிநாட்டவர் இந்தியாவில் தனது சமயத்தை பின்பற்றலாம். காரணம், அரசியலமைப்பில் உறுதியளிக்கப்பட்டுள்ள சமய சுதந்திரம் இந்தியர்களுக்கு மட்டுமல்லாமல் வெளிநாட்டவருக்கும் உண்டு. ஆன்சர், கூற்று காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. இந்தியாவில் சமய சார்பின்மை என்ற கொள்கை
மிக்க மதிப்புள்ளதாகும். காரணம், இந்தியா பல்வேறு சமயம் மற்றும் பன்முக கலாச்சாரம் கொண்ட நாடாகும். கூற்று சரி. காரணம் கூற்று விளக்குகிறது. இரண்டாம் உலகப் போருக்கு பின்னர் டேஷ் மனித உரிமைகளை பாதுகாக்க பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. After the Second World War, Dash has taken several measures to protect the human rights. Answer, UNO. ஐநா சபை மனித உரிமைகளை பாதுகாக்க பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. 1995 ஆண்டில் உலகம் முழுவதிலும் இருந்து பெண்கள் டேஷில் கூடினர். In 1995, women from all over the world gathered at Dash. Answer, Beijing. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு. The National Human Rights Commission was constituted in. Answer, 1993 அக்டோபர் 12 தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்டது. ஐநா சபை 1979 ஆண்டை டேஷ் சர்வதேச ஆண்டாக அறிவித்தது. ஆன்சர், குழந்தைகள் ஆண்டாக. 1979 குழந்தைகள் ஆண்டாகவும் 1978 சர்வதேச பெண்கள் ஆண்டாகவும் ஐநா சபை அறிவிச்சிருக்கு. உலக மனித உரிமைகள் தினமாக அனுசரிக்கப்படும் நாள். When is Human Rights Day observed? Answer, December 10. உலக அளவில் மனித உரிமைகள் தினம் டிசம்பர் 10 அன்று கொண்டாடப்படுகிறது. தேசிய அளவில் அக்டோபர் 12. மனித உரிமைகளின் நவீன சர்வதேச மகாசாசனம் என அழைக்கப்படுவது எது? Which one is known as a modern international Magna Carta of Human Rights? Answer, மனித உரிமைகளுக்கான உலகளாவிய அறிவிப்பு UDHRC. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்படுபவர் யார்? Who can be appointed as the chairperson of the National Human Rights Commission? Answer, ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. Any retired Chief Justice of Supreme Court. அவர் தான் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்படுவார். தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைமையகம் அமைந்துள்ள இடம். Where is the headquarters of National Human Rights Commission? Answer, New Delhi, புதுடெல்லி. ஒவ்வொரு தனி மனிதனும் கண்ணியமாக வாழ்க்கை வாழ டேஷ் உண்டு. ஈச் இண்டிவிஜுவல் ஹேஸ் டேஷ் டு லீட் அ டிக்னிஃபைட் லைஃப். ஆன்சர், ரைட், உரிமை உண்டு. மனித உரிமைகள் என்பது டேஷ் உரிமைகள். ஹியூமன் ரைட்ஸ் ஆர் டேஷ் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள். மனித உரிமைகள் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை உரிமை. தி ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வாஸ் ஃபார்ம்ட் ஆன். மனித உரிமைகள் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 17th April 1997. இந்திய அரசியலமைப்பின் 24வது சட்டப்பிரிவு டேஷை தடை செய்கிறது. ஆர்டிகல் 24 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ப்ராகிபிட்ஸ் சைல்ட் லேபர், குழந்தை தொழிலாளர் முறையை சட்டப்பிரிவு 24 தடை செய்கிறது. ஐக்கிய நாடுகள் சபை நிறுவப்பட்ட ஆண்டு. யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் தி இயர் 24th October 1945. மேட்ச். ஆன்சர், எலினார் ரூஸ்வெல்ட். மனித உரிமைகளுக்கான ஆணையம். சைரஸ் சிலிண்டர், உலகின் முதல் மனித உரிமைகள் சாசனம். பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம் 1997. குழந்தை உதவி மைய எண் 1098. வாழ்வியல் உரிமைகள், அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. அரசியல் உரிமை, ஒரு வாக்களிக்கும் உரிமை. ஸோ 412635 இதுதான் கரெக்ட் மேட்ச். சரியா தவிரா? மனித உரிமைகள் மற்றும் வாழ்வியல் உரிமைகள் ஒரே மாதிரியானவை. சரி. மனித மற்றும் குடிமகனின் உரிமைகள் அறிவிப்பு இந்தியாவில் அறிவிக்கப்பட்டது. அதுவும் சரி. 1993 ஆண்டு மனித உரிமை சட்டம் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் உருவாக வழிவகுத்தது. தேர்ட் ஃபால்ஸ். பாதிக்கப்பட்டவர்களுக்கு தண்டனை வழங்க தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அதிகாரம் பெற்றுள்ளது. ட்ரூ. மனித உரிமைகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக தேசிய மாநில அளவிலான மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்டுள்ளது. 5வது ட்ரூ. தவறான கூற்றை கண்டறியவும். தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஒரு சட்ட ரீதியான அமைப்பாகும். தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஒரு அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பாகும். தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஒரு சுதந்திரமான அமைப்பாகும். தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஒரு பலதரப்பு நிறுவனங்களை கொண்டதாகும். ஆன்சர், தவறான கூற்று. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஒரு அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பு, ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடின்னு சொல்லியிருக்காங்க, அது தவறு. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் குறித்து பின்வரும் எந்த கூற்று சரியானது அல்ல? Which of the following statement is not correct about the National Human Rights Commission? Answer, இந்த ஆணையத்தின் தலைவரும் உறுப்பினர்களும் இந்திய உச்ச நீதிமன்றத்தால் நியமிக்கப்படுகிறார்கள். அது தவறு. ஜனாதிபதியால் நியமிக்கப்படுகிறார்கள். டிசம்பர் 10ஆம் நாள் மனித உரிமைகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. காரணம், இது எலினார் ரூஸ்வெல்ட்டின் பிறந்த நாளை நினைவு கூறுகிறது. கூற்று சரி, ஆனால் காரணம் கூற்றை விளக்கவில்லை. பின்வரும் கூற்றை ஆராய்க. மாநில மனித உரிமைகள் ஆணையம் பல உறுப்பினர்களை கொண்ட அமைப்பாகும். மாநில மனித உரிமைகள் ஆணையம் ஒரு தலைவர் மற்றும் 3 உறுப்பினர்களை கொண்டதாகும். மேற்கூறிய கூற்றுகளில் எவை சரியானவை? 1 மட்டும்தான் சரி. தேங்க்யூ.